அது இந்திய மக்களுக்கான ஒரு இனப்பற்று, அந்த பற்றோடு கூடிய அந்த நாட்டுப்பற்று அரசியல், அதுதான். அதேதான் தமிழ் தேசியமும். தமிழ்நாட்டு பற்று அரசியல்ங்கிறது தான் தமிழ் தேசியம். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க நம்ம இந்தியர்கள் இந்தியால தமிழ் பேசுறீங்க, நீங்க தமிழ் பேசுறதுனால நீங்க தமிழர் வேற இந்தியர் வேற அந்த மாதிரி பேசாதீங்க, இது ஒரு பிரிவினைவாத அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா சொல்றாங்க. ஆனா உண்மையில அது கிடையாது. ஏன் அப்படி கிடையாது அப்படின்னா, இங்க வெள்ளையர்கள் வருவதற்கு முன்பு இந்தியா ஒரு நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு நாடாக இருந்ததே கிடையாது. வரலாறுலயே எப்பவுமே இந்தியா ஒரு ஆட்சி தன்மைக்குள்ள, ஒரு ஒற்றை ஆட்சி தன்மைக்குள்ள, ஒரு கடவுளை வழிபடுறதோ இல்ல ஒரு மாதிரியான பண்பாடோ ஒரு மாதிரியான கோட்பாடுகளையோ கொண்டு அது இந்தியா இருந்ததில்லை. இன்னைக்கு அப்படி இருந்ததாக பொய் சொல்லப்படுகிறது. இப்ப சங்கிகள் இல்ல இந்த பாஜக காரங்க என்ன சொல்றாங்க, சனாதன ட்ரெடிஷன் அப்படின்னு. ரொம்ப நெருக்கி கேட்டீங்கன்னா சனாதன ட்ரெடிஷன் என்ன, அக்செப்டிங் எவ்ரி திங்கிறதுல நிக்கிறாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதுதான் சனாதனம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்க ஒரு ஊர்ல ஒரு கடவுள் இருப்பாரு, இன்னொரு ஊர்ல இன்னொரு கடவுள் இருப்பாரு. ரெண்டு கடவுளையும் ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சனாதனவாதி. அது அப்படி கிடையாது. அது ஒரு புரிதல், அவ்வளவுதான். இங்க இருந்த மக்களுக்கு மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. அதனால வெளியில இருந்து வந்தவங்க, உள்ள இருக்கிறதுல வேறுபாடு கொண்டவங்க எல்லாத்தையும் ஏத்தாங்க. அவங்க பெரிய அளவுக்கு எதிர்க்கல. அட் த சேம் டைம் ஒவ்வொருத்தருக்கும் இங்க ஒரு தனிப்பட்ட ஐடென்டிட்டிங்கிறது ஒண்ணு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. வெள்ளையர்கள் வரும் பொழுதுதான் அவன் அந்த ஐடென்டிட்டி எல்லாத்தையும் அவன் உடச்செறிகிறான். இப்ப இதை நம்ம வச்சுட்டு சொன்னோம்னா இவங்களோட உணர்வுகள், இவங்களோட புரிதல்லாம் ஒன்னோட ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆயிட்டு அது குழப்பிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம இப்படி சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு இப்ப அமெரிக்காவுக்கு போயிருவோம். இப்ப அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட எல்லாம் பொருந்தும். அதுக்காக நான் சொல்றேன். இப்ப அமெரிக்கால நேட்டிவ்ஸ் இருக்காங்க. இப்ப இந்த நேட்டிவ்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா அவங்க வாழ்றாங்க, செவ்விந்தியர்கள். இப்ப நம்ம செவ்விந்தியர்கள் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, குதிரையில உட்காந்துக்கிட்டு ரெக்கைகள் எல்லாம் உடம்புல சொருகிக்கிட்டு அந்த மாதிரி. ஆனா அது லக்கோட்டாங்கிற ஒரே ஒரு ட்ரைப் தான். செவ்விந்தியர்கள்ல அந்த கிரேட் பிளைன்ஸ் சொல்லக்கூடிய அந்த இடத்துல வாழ்ந்த லக்கோட்டா இன மக்கள் தான் நீங்க செவ்விந்தியர்கள்னே ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா செவ்விந்தியர்கள் லக்கோட்டாஸ் மட்டும் கிடையாது. நீங்க எஸ்கிமோஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க யாரு? அவங்களும் நேட்டிவ் இந்தியன்ஸ் தான். அவங்களும் அமெரிக்கன்ஸ், அதாவது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இல்லையா? ஒரே அதுதான் இங்க புரிஞ்சுக்க பார்க்கணும். என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே இனமே கிடையாது. நீ வெளியில இருந்து போன அவ்வளவுதான். நீ வெளியில இருந்து போனா உனக்கு எல்லாம் ஒன்னா தெரியறான். ஏன்னா ஒரு பகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னு நீ நினைக்கிற. ஏன்னா உனக்கு அது ஒரு வெளிப்பகுதி. ஆனா அவனுக்குள்ள அங்க அவ்வளவு வித்தியாசங்கள் இருந்துச்சுல. அவனோட வாழ்வியல் வேற, இவன் வாழ்வியல் வேற, இவன் வாழ்ற இடம் வேற, அவன் வாழ்ற இடம் வேற, அவனுடைய ஐடியாலஜி, அவனுடைய எல்லாமே வேற. அவன் வீடு கட்டுற முறையில இருந்து வாழ்ற முறை வேற, இவன் வாழ்ற முறை வேற.